28 சனிக்கிழமை காலையில வந்து டெம்போல அஜித்குமார், அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி, அவங்க வீட்டுல இருந்த ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணி போயிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டெல்லாம் செக் பண்ணிருக்காங்க, ஏதாவது ஜுவல் இருக்கா இல்லையா அப்படின்னு. இது வரைக்கும் வந்து போலீஸ் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்காங்க. பட் இவர் பேர்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணல ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம அவரை ரெக்கவர் பண்ணி கூட்டு போயிருக்காங்கல்ல, கூட்டு போன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது. இதுதான் இவங்க இந்த வழக்குல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையே, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க ஒரு எந்த ஒரு மர்டர் கேஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு கொலை இல்ல எந்த மாதிரி ஒரு கேஸா இருக்கட்டும், ஒரு அக்யூஸ்ட நீங்க அரெஸ்ட் பண்ண உடனே கூட்டு போக வேண்டிய மெயின் இடம் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம், அதுக்கப்புறம் ரிமாண்ட்ல எடுப்பீங்களோ இல்ல அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற காவல் எடுப்பாங்களோ, அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம். பட் இங்க நடந்ததே வேற. ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரை லைக் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், சேச்சேரி ஏரி, பஸ் டிப்போ பேக் சைட், அப்புறம் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல், இந்த மாதிரி பல இடத்துல அவரும் அவர் ரிலேட்டிவ்ஸையும் வச்சு அடிச்சிருக்காங்க. நகை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. இதுல என்னன்னா, இந்த டெம்போல ஏறி போறாங்கல்ல, ஏறி போகும்போதே இல்ல அஜித் அவர்களோட தம்பியா அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறதா அஜித் அவர்கள் தம்பியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது இல்ல, அந்த ஃபேஸ்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல ஒரு விரக்தி இல்ல ஒரு கோபம்லாம் இல்லைங்க, ரொம்ப பாவமா சொன்னாங்க. ஏன்னா பக்கத்துல வந்து அவங்க அம்மா நிக்கிறாங்க, ஏங்க உயிரோட கூட்டு போன பிள்ளைய இப்படி பணமா கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி வந்து புலம்புறாங்க.